எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. மரணத்திற்கு பின்னும் மனிதர்களுக்கு கண்ணியம் உண்டு என சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு நெகிழ்ச்சியான தீர்ப்பை வழங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் கருமாண்டி செல்லிபாளையம் கிராமத்தில் சுமார் 70 ஆண்டுகளுக்கு மேலாக அருந்ததியர் சமூக மக்கள் ஒரு குறிப்பிட்ட நிலத்தை சுடுகாடாக பயன்படுத்தி வருகின்றனர். ஆனால் வருவாய்த்துறை ஆவணங்களில் அது வண்டிப்பாதை என்று இருந்ததை சாதகமாக பயன்படுத்தி சில ரியல் எஸ்டேட் தரகர்கள் அங்கிருந்த கல்லறைகளை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் செய்ததாக புகார் எழுந்தது. அதைத் தொடர்ந்து அப்பகுதியை சுடுகாடாக அறிவிக்க கோரி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி லட்சுமி நாராயணன், இந்திய அரசமைப்பு வழங்கியுள்ள கண்ணியமாக வாழ்வதற்கான உரிமை உயிருடன் இருப்பவர்களுக்கு மட்டுமல்லாமல் இறந்தவர்களுக்கும் பொருந்தும் என்றும் அவர்களை கண்ணியமாக அடக்கம் செய்வது அரசின் கடமை என்றும் குறிப்பிட்டார். ஆவணங்களில் நிலம் வேறொரு பெயரில் இருந்தாலும் 70 ஆண்டுகால மயானமாக பயன்படுத்தி வருவதால் அதன் தன்மையை மாற்ற முடியாது என நீதிபதி தெளிவுபடுத்தினார். மேலும் பட்டியல் சமூக மக்களின் கல்லறைகளை சிதைப்பது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் கடுமையான குற்றம் என்றும் அவர் எச்சரித்தார். அந்த நிலத்தை வண்டிப்பாதை என்ற வகைப்பாட்டிலிருந்து நீக்கி சுடுகாடு என உடனடியாக மாற்ற வேண்டும். மயானத்தை சுற்றிலும் வேலி அமைத்து பாதுகாப்பதோடு கல்லறைகளை சிதைத்த நபர்கள் மீது கடுமையான குற்றவியல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஈரோடு மாவட்ட ஆட்சியருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.